Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Now see the question number 11. How will you bring about the following conversions அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பார்ட், அதாவது கன்வர்ஷன்ஸ். ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டு எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய வந்து கொஷின்ஸில் நமக்கு கேட்பாங்க. அதனால் இந்த ஐடியாஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுருக்கணும். அது தெரிஞ்சாலே நமக்கு போதும். அதையெல்லாம் இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எத்தனால் டு பியூட் 1 அயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனாலிருந்து பியூட் 1 அயனை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ முதல்ல எத்தனால் அப்படின்னா CH3 CH2OH, இதுதான் எத்தனால். இதை பியூட் 1 அயன், இது வந்து IUPACயில் கொடுத்துருக்காங்க. பியூட்டுன்னா முதல்ல நமக்கு 4 கார்பன் இருக்கணும். அண்ட் 1 அயன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். அயனா ட்ரிபிள் பாண்ட், அந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். பட் இது எப்படி நம்ம கொண்டு வர்றோம், எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதுதான் இங்கே முக்கியமான வேலை நமக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் பற்றி நமக்கு தெரியும். இந்த சாப்டரில் மேக்ஸிமம் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்னா என்ன? இங்கே பாருங்கள், இங்கே OH இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில், இந்த கார்பனில் இந்த பர்டிகுலர் குரூப்ஸை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இது ஒரு நியூக்ளியோஃபைலாக இருந்தால் நம்ம வந்து இந்த கார்பனில் அட்டாக் பண்ணி இந்த OH ரிமூவ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்துடலாம். இதுதான் இதனோட ஐடியா. ஓகேவா? அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா, இந்த நியூக்ளியோஃபைலை நம்ம எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது ஆக்சுவலி வந்து அசிட்டிலின். அசிட்டிலினை வந்து நம்ம சோடாமைடு அண்டு லிக்விட் அமோனியா போட்டால் நமக்கு வந்து சோடியம் அசிட்டிலைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு அயனிக் ஸ்பீசிஸ். இதில் வந்து சோடியம் வந்து ப்ளஸ்ஸாகவும் இந்த குரூப் வந்து நெகட்டிவாகவும் பிஹேவ் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு தேவையான இந்த நியூக்ளியோஃபிலிக் சென்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நியூக்ளியோஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணலாம். நம்ம இந்த கார்பனில் நியூக்ளியோஃபிலிக் சென்டரில் அட்டாக் பண்ணி இந்த OH ரீப்ளேஸ் பண்ணி நம்மளால் ப்ராடக்ட் கொண்டு வர முடியும். பட் OH அப்படிங்கிறது இட் இஸ் நாட் குட் லீவிங் குரூப். சரிங்களா? அப்போ இதை வந்து நல்ல லீவிங் குரூப்பாக நம்ம மாற்றணும். அப்போது நம்ம வந்து குளோரைடாக மாற்றினா நமக்கு நல்லது. ஸோ நம்ம புக்கில் வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. இந்த OH வந்து CLஆக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து SOCl2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை நம்ம வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? தயோனைல் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் பெரிடின் ஆட் பண்ணால் இந்த OH வந்து CLஆக மாறும். இது ஒரு கன்வர்ஷன்ஸ். இது எல்லாமே ஐடியா தான். புக்கில் இருக்கிற ரியாக்ஷன்ஸை நம்ம தரவாக படித்து வச்சுருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ OH எங்கேயுமே OH CLஆ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் SOCl2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து CLஆ மாறிடும். இப்போ இது வந்து குட் லீவிங் குரூப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த காம்பவுண்டை எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் பை ப்ராடக்ட்டு நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. ஓகே. ஸோ நம்ம வந்து எத்தைல் குளோரைடு அண்டு சோடியம் அசிட்டிலைடு இங்கே ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது Na+ அண்டு C- அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்கள், இது போயிட்டு இந்த கார்பன் அட்டாக் பண்ணி நமக்கு இந்த CLஐ வெளியில் தள்ளிட்டா நமக்கு இந்த இடத்துல நமக்கு தேவையான CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். NaClங்கிறது பை ப்ராடக்ட், அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்லியிருக்கு. பட் மற்றபடி நீங்கள் ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணும்போது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை எழுதிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த OHஐ வந்து குளோரைடாக மாற்றணும். அதுதான் என்னோட முதல் எய்ம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், SOCl2 பார் பிரிடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடினில் பண்ணும்போது இது CLஆக மாறும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாகவே வந்து நம்ம HC ட்ரிபிள் பாண்ட் CNA தட் இஸ் சோடியம் அசிட்டிலைடு இந்த மாதிரி நீங்கள் இந்த ஏரோ மார்க்குக்கு மேலே இந்த 2 எழுதினாலே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்லையுமே நம்ம எது போட்டால் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஐடியா பண்ணணும். இதுதான் வந்து கன்வர்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள்,
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈத்தேன் டு ப்ரோமோ ஈத்தீன் இந்த மாதிரியான ஒரு கன்வர்ஷன் வந்து கொண்டு வரணும். முதல்ல நம்ம ஈத்தேன் வந்து எழுதிக்கலாம், CH3CH3. ப்ரோமோ ஈத்தீன் நல்லா நோட் பண்ணுங்கள், இதில் ஈன் இருக்குது, அப்போ டபுள் பாண்டட் காம்பவுண்டாக இருக்கணும். ஈத்துன்னா 2 கார்பன், ஸோ முதல்ல நம்ம 2 கார்பன் போட்டுக்கிட்டு ஈத்தீன் அப்படிங்கிறதுனால டபுள் பாண்டும் இருக்கணும். அண்ட் புரோமின் வந்து சப்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இதுதான் மெயின் பிக்சர். இதுக்கப்புறம் நம்ம ஹைட்ரஜன் போட்டு இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதிலிருந்து இதை கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக நம்மளால் இதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு சேச்சுரேட்டட் குரூப்பாக இருக்குது. இதில் நம்ம டைரெக்டாக எந்த சப்ஸ்டியூஷனும் பண்ண முடியாது, ஏன்னா இதில் லீவிங் குரூப் எதுவுமே கிடையாது. அப்போ இது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா, அகைன் நம்ம சில ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம புக்கில் இருக்குது, அந்த க்ளூஸ்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அல்கேன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு பாருங்கள், புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபோட்டான் லைட் ஹீட் இந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் இருக்குது, நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடக்கும். அப்போ புரோமின் வந்து இந்த கார்பன்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல, சரிங்களா, இதில் இருக்கிறது 2 கார்பன், ரெண்டுமே சேம் பொசிஷன் அப்படிங்கிறதுனால சிமிலராக தான் இருக்குது, அதனால் எங்கே வேணாலும் ஆட் பண்ணலாம். ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி புரோமின் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன், இதிலிருந்து ஒரு புரோமின், ரெண்டும் சேர்ந்து HBr, இன்னொரு பிஆர் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணிடும். அப்போ நம்மளோட காம்பவுண்ட் எப்படி கிடைக்கும்னா CH3CH2Br இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் ரியாக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக நோட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ முதல்ல புரோமின் சப்ஸ்டியூஷன் வந்து ஒரு அல்கேன்ஸில் எப்படி கொண்டு வரலாம்னா இந்த மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் ஏரியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட புரோமின் வந்துருச்சு, ஆனால் நமக்கு இது போதாது, இதில் வந்து டபுள் பாண்ட் வேணும். அப்போ இதில் டபுள் பாண்ட் கொண்டு வர ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னா, டைரெக்டாக இதையும் நம்ம வந்து செய்ய முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அகைன் இந்த புரோமினை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ எலிமினேஷனுக்கு என்ன மெத்தட் இருக்குது, ஆல்கஹாலிக் KOH வித் ஹீட் நம்ம பண்ணால் பீட்டா எலிமினேஷன் பண்ணலாம். அப்போ பீட்டா பொசிஷன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன், இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த CH3லேருந்து லெட்ஸே உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே ஒன்று செப்பரேட் பண்ணுறேன். அப்போது CH2H இருக்கும். ஸோ இது நமக்கு உள்ளே வரும்போது இந்த புரோமின் வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டபுள் பாண்ட் வந்துருச்சு, ஆனால் எனக்கு இன்னும் புரோமின் வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த எத்திலீனை வந்து டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டு புரோமினேஷன் அப்படின்றத ஒன்று பண்ண போகிறோம். தட் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். அதுக்கு நம்ம Br2CCl4 அப்படிங்கிறத நம்ம போடணும். இந்த புரோமினேஷன் பண்ணுறப்ப நமக்கு இந்த 2 பிளேஸில் புரோமின் வந்து டைரெக்டாக அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடும். இதுதான் வந்து அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது ரெண்டும் சேரும்போது இதில் ஒரு பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து காம்பவுண்ட் கிடைக்குது. அகைன் நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேஷன் பண்ணலாம். ஆல்கஹாலிக் KOH இப்போ பண்ணும்போது என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த புரோமினுக்கு இது வந்து பீட்டா ஹைட்ரஜன், இந்த புரோமினுக்கு இது வந்து பீட்டா ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ நம்மளோட மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரொசீட் பண்ணுறேன். எனக்கு இங்கே புரோமின் வேணும், அப்போ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற ஒரு பீட்டா ஹைட்ரஜனை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த பாண்ட் உள்ளே வருமா, இது வெளியில் போயிடும். ஸோ நமக்கு தேவையான CH2 டபுள் பாண்ட் CHBr அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இது எல்லாமே சிந்தட்டிக் ரூட்டு தான். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஏரோ மார்க்கு மேலே உங்களால் இப்படி போட்டும் நீங்கள் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து Br இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபோட்டான் போடணும். செகண்ட் ஸ்டெப்பில் ஆல்கஹாலிக் KOH அண்ட் ஹீட் போடணும். தேர்ட் ஸ்டெப்பில் அகைன் புரோமின் CCl4னு போடணும். ஃபோர்த் ஸ்டெப்பில் அகைன் ஆல்கஹாலிக் KOH அண்ட் டெல்டா. ஓகே, இந்த மாதிரி 4 நீங்கள் இந்த ஏரோ மார்க் எழுதிட்டா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதர்வைஸ் நீங்கள் இந்த ரியாக்ஷன் போட்டும் காட்டலாம், தப்பு கிடையாது. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், ப்ரோப்பீன் டு 1-நைட்ரோப்ரோப்பீன் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரோப்பீன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். ப்ரோப்பீன் பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்கணும். சரிங்களா? 3 கார்பன் இருக்கணும். அண்ட் 1-நைட்ரோப்ரோப்பீன், ப்ரோப்பீன்னா சேச்சுரேட்டட், ஃபஸ்ட்டு பிளேஸில் நைட்ரோ இருக்கணும். தட்ஸ் இட். ஸோ இந்த கன்வர்ஷனை நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும் இதில் அப்படின்னா, இந்த நைட்ரோ வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஜாயின் பண்ணணும். டபுள் பாண்ட் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. இந்த 2 ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது அதுதான் நமக்கு புரியுது. அப்போ டைரெக்டாக நம்ம நைட்ரோ ஏதாவது பண்ண முடியுமா இதில் அப்படின்னா, அதுக்கு நம்மக்கிட்ட வழி கிடையாது. பட் அதுக்கு வேறு ஆல்டர்னேட் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஹேலைடு இருந்தால் அதை நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மூலமாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி NO2 கொண்டு வர முடியும்.
HBr in presence of peroxide போடும்போது பாருங்கள் இந்த நெகட்டிவ் பார்ட், அதாவது புரோமின் அப்படிங்கிறது நெகட்டிவ் பார்ட், ஹைட்ரஜன் பாசிட்டிவ். நெகட்டிவ் பார்ட் வந்து கார்பன் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு வரணும் அப்படின்னா பெராக்சைடு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். இது யூஸ் பண்ணலாம் புரோமின் வந்து இந்த கார்பனுக்கு போயிடும், லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனுக்கு போயிடும். சரிங்களா? நமக்கு இந்த பிளேஸில் தான் வேணும், அப்போ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி NO2 குரூப்பை கொண்டு வர முடியும். அதனால் நான் பெராக்சைடு யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அடிஷன் நடக்கும்போது பாருங்கள், இங்கே வந்து ஹைட்ரஜனும் இங்கே வந்து புரோமினும் சேர்ந்துடும். ஸோ நமக்கு மாலிகுல் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாலிகுல் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். சப்ஸ்டியூஷனுக்கு இந்த புரோமினை NO2 மாற்ற நம்மக்கிட்ட ஒரு ரியேஜென்ட் இருக்குது, AgNO2 அப்படிங்கிற ஒரு ரியேஜென்ட் நம்ம போட்டால் இதில் இது வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும். சரிங்களா? அப்போது இது வந்து புரோமினை ரீப்ளேஸ் பண்ணி NO2 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். தட்ஸ் இட். இந்த மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பாருங்க, டொலுவின் டு பென்சைல் ஆல்கஹால். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாமா? முதல்ல டொலின் போட்டுக்கோங்க. இது வந்து பென்சைல் ஆல்கஹால், அதனோட ஸ்ட்ரக்சர் இது. இந்த ரெண்டு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? அகெயின் பாருங்கள், எனக்கு பென்சீனில் எதுவும் நடக்கக்கூடாது, ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறோம். இந்த மெத்தைல் குரூப்பில் தான் எனக்கு வந்து OH வந்து சேரணும். பட் இது டைரெக்டாக சேராது. பட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு அல்கைல் குரூப்பில் சப்ஸ்டியூஷன் ஏதாவது பண்ணணும்னா முதல்ல நம்ம வந்து ஹேலைடாக மாற்றணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். சேம் ஸ்டெப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், டொலுவின் எடுத்துக்கிட்டு குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபோட்டான் பண்ணும்போது குளோரின் சப்ஸ்டியூஷன் இந்த இடத்துல நடக்கும், அரோமேட்டிக் குரூப்பில் நடக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். சரியா? ஸோ அப்போ CH2Cl அப்படின்னு மாறும். HCl வந்து வெளியில் போயிடும். இங்கேருந்து ஒரு H, இங்கேருந்து ஒரு Cl வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு இது கிடைக்கும். தென் இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மூலமாக. ஏன்னா இது வந்து ஒரு அல்கைல் பொசிஷன், இது வந்து ஒரு ஹேலைடு. ஸோ அப்போ நம்ம வந்து அக்வஸ் NaOH இல்லை KOH ஏதாச்சும் நீங்கள் போடலாம். போட்டால் நமக்கு இந்த Cl ரீப்ளேஸ் ஆகிட்டு OH மாறிடும். ஸோ நமக்கு தேவையான பென்சைல் ஆல்கஹால் வந்து கிடைச்சிரும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ப்ரோப்பீன் டு ப்ரோப்பைன். ஓகே, ப்ரோப்பீன் இது வந்து டபுள் பாண்டு, ப்ரோப்பைன் இது வந்து ட்ரிபிள் பாண்டு. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 3 கார்பன் இருக்கக்கூடியது. திஸ் இஸ் ப்ரோப்பீன் அண்ட் ப்ரோப்பைன். ஓகே, எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும். டபுள் பாண்ட் டு ட்ரிபிள் பாண்டாக மாற்றணும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து அடிஷன் பண்ணி 2 புரோமினை வந்து சேர்த்துடலாம். சரிங்களா? புரோமினேஷன் ரியாக்ஷன்ஸ் Br2 இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து அந்த 2 டபுள் பாண்டட் ஏரியாவில் புரோமின் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரிபிள் பாண்டாக மாறணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஆல்கஹாலிக் KOH போட்டு நம்ம HBr ரிமூவல் வந்து பண்ணலாம். பாருங்கள், ஆல்கஹாலிக் KOH போட்டு ஹீட் பண்ணால் இந்த புரோமினுக்கு இது பீட்டா ஹைட்ரஜன், இந்த புரோமினுக்கு இது பீட்டா ஹைட்ரஜன். சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் இதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, நம்ம சிம்பிளாக இது வந்து 2 moles ஆஃப் ஆல்கஹாலிக் KOH அப்படின்னு வச்சுட்டாலும் ஓகே தான். சரிங்களா? இந்த புரோமினுக்கு இது வந்து H, ஸோ இது உள்ள வந்து இது வெளியில் போயிடும். இந்த புரோமினுக்கு இந்த H பீட்டா ஹைட்ரஜன் எடுக்கும்போது அகெயின் இன்னொரு முறை வந்து இது வெளியில் போயிடும். ஆக 2 டைம்ஸ் வந்து நமக்கு இங்கே பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். தட் இஸ் ட்ரிபிள் பாண்டாக மாறும். ஓகே, ட்ரிபிள் பாண்ட் CH Br எல்லாமே வெளியில் போயிடும். -2 டைம்ஸ் ஆஃப் HBr வந்து வெளியில் போயிருக்கும். ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட்டும் கிடைச்சிரும். இப்போ வந்து 6th ஒன் பார்க்கலாம், எத்தனால் டு இத்தைல் ஃப்ளோரைடு. ஸோ முதல்ல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். பாருங்கள், எத்தனால் இத்தைல் ஃப்ளோரைடு. அப்போ இந்த OH பிளேஸில் வந்து ஃப்ளோரைடு சப்ஸ்டியூஷன் வந்து நடக்கணும். இதை நம்மளால் டைரெக்டாக பண்ணுறது கஷ்டம். ஏன்னா OH வந்து குட் லீவிங் குரூப் கிடையாது. ஸோ முதல்ல இதை வந்து குட் லீவிங் குரூப், அதாவது ஒரு குளோரைடாக மாற்றிட்டா நல்லது. அப்போ OH குளோரைடாக மாற்ற நம்மக்கிட்ட என்ன இருக்குது? SOCl2 ஆஸ் யூஷுவல் அதை நம்ம போட போகிறோம். SOCl2 பிரிடின் போட்டால் நமக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து Cl வந்துடும். இப்போ இந்த Cl2 ஃப்ளூரைடாக மாற நம்மக்கிட்ட ஒரு நேம் ரியாக்ஷன் இருக்குது, தட் இஸ் கால்டு ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெர்குரஸ் ஃப்ளோரைடு, சில்வர் ஃப்ளோரைடு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போடலாம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன், ஒரு நேம் ரியாக்ஷன். அப்போ நமக்கு டைரெக்டாக வந்து ஃப்ளூரைடாக மாறிடும். தட்ஸ் இட், நமக்கு தேவையானதும் கிடைச்சிருச்சு. ஓகேவா? 7th ஒன் பாருங்க, புரோமோ மீத்தேன் டு ப்ரொப்பனோன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ புரோமோ மீத்தேன் முதல்ல அதை நம்ம எழுதிக்கிட்டு ப்ரொப்பனோனும் நம்ம எழுதிக்கிறலாம். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு? ஒரு மெத்தைல் குரூப், நம்மக்கிட்ட மெத்தைல் குரூப் இருக்குது. இங்கே நெக்ஸ்ட் புரோமின் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தா இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே,
ஸோ ஓவராலாக இதை வந்து ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்டை 3 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்டாக மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸில் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நம்மளோட நேம் ரியாக்ஷன்ஸில் பார்த்தாலுமே வந்து ஒரு கார்பன் இருக்கிறத 2 கார்பனாக மாற்ற முடியும். அதாவது ஈவன் நம்பர்ஸில் மாற்ற முடியும். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. தட் இஸ் வுட்ஸ் ரியாக்ஷன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து டபுள் இல்லை, இன்னொரு கார்பனும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது. எப்பயுமே ஒரு கார்பனை நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சைனைடை ஆட் பண்ணுறது ஒரு வேவாக நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ஒரு கார்பன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சைனைடை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், மெத்தைல் புரோமைடுக்கு ஆல்கஹாலிக் KCN அப்படின்னு நம்ம போடும்போது இந்த சைனைடு போயிட்டு இந்த மெத்தைல் குரூப் அட்டாக் பண்ணி நமக்கு சப்ஸ்டியூஷன் வந்து நடக்கும். அப்போ நமக்கு வந்து C∼N வந்துருச்சு. ஸோ இதில் இன்னொரு கார்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், என்ன நமக்கு இன்னொரு கார்பன் வேணும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன, மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு. இந்த மாதிரி ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த மெத்தைல் குரூப் வந்து நெகட்டிவ் போர்ஷனாக ஆக்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணி இது வந்து இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ CH3C பாருங்கள், இந்த இடத்துல மெத்தைல் குரூப் வந்துருச்சு. இது ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறிடும். N இந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் ப்ளஸ் MgBr அது வந்து இங்கே சேர்ந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இதை நம்ம ஹைட்ராலைஸ் பண்ணாலே நமக்கு தேவையான கீட்டோனாக அது மாறிடும். ஹைட்ராலைசிஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும், H+H2O. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் இது பிரேக் பண்ணி இங்கே ஓவும் இங்கே வந்து H2 அப்படிங்கிறத நம்ம சேர்த்துடலாம். ஸோ இங்கே NH2 MgBr இருக்குது. அகைன் நீங்கள் வந்து இன்னொரு முறை நம்ம வாட்டரை சேர்த்தோம்னா நமக்கு இது தேவையானது கிடைச்சிரும். இங்கே பாருங்கள் HOH, இது ஒரு வாட்டர் மாலிகுல், இது ஒரு வாட்டர் மாலிகுல். இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹைட்ராலைசிஸ் பண்ணாலே இந்த டபுள் பாண்ட் என்னங்கிறது COவாக மாறிடும். இதெல்லாம் பை ப்ராடக்ட், இதை பற்றி நமக்கு பெருசாக கவலை கிடையாது. ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு இந்த கன்வர்ஷன்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, 8th ஒன் பாருங்கள், பியூட் 1 to பியூட் 2 அப்படி மாற்றணும். ஸோ இதை எழுதிக்கலாமா, பியூட் அப்படின்னா 4 கார்பன், 1 ஃபஸ்ட்டு பிளேஸில் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கணும். ஓகே, இதை நம்ம ஹைட்ரஜன்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணிடலாம். அண்ட் பியூட் 2 அப்படின்னா என்ன, அகெயின் 4 கார்பன், செகண்ட் பிளேஸில் வந்து நமக்கு டபுள் பாண்ட் இருக்கணும். ரிமைனிங் வந்து ஹைட்ரஜன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த கன்வர்ஷன் எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். டபுள் பாண்டோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. இதை வேறு வகையில் ஐசோமர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை ப்ரொசீட் பண்ண என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் முதல்ல நம்ம வந்து அடிஷன் ரியாக்ஷன்ஸ் மாதிரி பண்ணலாம். பாருங்கள், HBr போட்டு நம்ம ஹைட்ரோ ஹாலஜினேஷன் பண்ணும்போது நார்மலாக அடிஷன் நடக்கும். தட் இஸ் நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு தி கார்பன் ஹேவிங் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். தட் இஸ் மார்க்கோனிக் ஆஃப் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து புரோமின் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து எலிமினேஷன் ஸ்டெப்ஸை வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எலிமினேஷன் அப்படின்னா என்ன, பீட்டா எலிமினேஷன். இப்போ இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா அண்ட் இதுவுமே பீட்டா. ஓகேங்களா, 2 பீட்டா இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து டபுள் பாண்ட் சென்டரில் கிடைக்கும். பட் இங்கேருந்து ரிமூவ் பண்ணால் சைடில் வந்து எண்டு கார்பனில் கிடைக்கும். ஸோ எண்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருந்தால் அது வந்து மைனர் ப்ராடக்ட்டு, சென்டரில் இருந்தால் தட் இஸ் மோர் சப்ஸ்டியூட்டட் ஏரியாவில் இருந்தால் மேஜர் ப்ராடக்ட். அதனால் நமக்கு மேஜர்னால் இங்கே டபுள் பாண்ட் வரணும், அதான் ஐடியா. ஸோ எலிமினேஷன் செய்ய நம்ம என்ன பண்ணலாம், ஆல்கஹாலிக் KOH எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணால் நம்மளோட மேஜர் ப்ராடக்ட் டபுள் பாண்ட் இந்த இடத்துல வரும். தட் இஸ் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது இது உள்ள வந்து இந்த புரோமின் வந்து வெளியில் போனால் நமக்கு HBr வந்து ரிமூவ் ஆகிடும். தட் இஸ் -HBr. ஸோ நமக்கு டபுள் பாண்ட் வந்து இங்கே கிடைக்கும். ரைட் சைட்லேயும் கிடைக்கலாம், பட் தட் இஸ் அ மைனர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து மேஜர் ப்ராடக்ட். அதனால் நமக்கு தேவையான காம்பவுண்ட் வந்து கிடைச்சிரும். 9th ஒன் பாருங்கள், 1-chloro-butane to N-octane. ஓகே, ஸோ 1-chloro-butane. பியூட்டன்னா 4 கார்பன் இருக்கணும், 1-chloro ஃபஸ்ட்டு பிளேஸில் குளோரின் இருக்கணும். N-octane, ஆக்டேன்னா 8 கார்பன் இருக்கணும், லீனியராக இருக்கணும். சரிங்களா, எதுவுமே பிரான்ச்சஸ் இருக்கக்கூடாது. அதுதான் N, நார்மல் ஆக்டேன் அப்படின்றது நம்மளோட மீனிங். ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இங்கே 4 கார்பன் இருக்குது, இங்கே 8 கார்பன் இருக்குது. எப்பயுமே வந்து ஈவன் நம்பரில் அப்படியே டைமர்ஸ் மாதிரி நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட வந்து வுட்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. சரிங்களா,
ஸோ உட்ஸ் ரியாக்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு சோடியம் இன்னும் ட்ரை ஈத்தர் போட்டாலே நமக்கு போதுமானது. ஸோ அதில் எப்பயுமே வந்து 2 moles ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே CH3 CH2 CH2 அகைன் CH2 Cl எடுத்துக்கிட்டு இடையில் வந்து நம்ம சோடியம் வச்சுக்கலாம். 2 moles ஆஃப் சோடியம். இப்போ பாருங்கள் இந்த குளோரின் சோடியம் அகைன் குளோரின் இந்த மாதிரி நமக்கு ரிமூவ் ஆகிட்டு இந்த ரெண்டும் டைரக்ட் பாண்டிங்கில் வந்துடும். அதுதான் நமக்கு இங்கே காம்பவுண்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் வந்து பை ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு NaCl 2 நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து உட்ஸ் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம ஈஸியாக இந்த ப்ராடக்டை கொண்டு வரலாம். 10th ஒன் பாருங்கள், பென்சீன் டு பைஃபினைல். இதுவுமே ஈஸி தான். முதல்ல பென்சீன் போட்டுக்கோங்க, பைஃபினைல். பாருங்கள் முன்னாடி நம்ம பண்ணது வந்து நார்மலாக ஒரு அல்கைல் ஹேலைடை வந்து டைமரைஸ் பண்ணோம். இங்கே இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதை வந்து நம்ம டைமரைஸ் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளோட வேலை. அப்போ பென்சீன் டு பைஃபினைலாக மாறணும் அப்படின்னா நமக்கு நார்மலாக இங்கே பென்சீன் இருந்தால் பத்தாது, இதில் ஒரு ஹேலஜன்ஸ் வேணும். அப்போ இதில் ஹேலஜன் சப்ஸ்டியூட் பண்ண நம்ம வந்து எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பென்சீனுக்கு வந்து புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeBr3 இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் மெத்தட். இது பண்ணும்போது இந்த புரோமின் வந்து இந்த பென்சீனில் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? எல்லா பொசிஷனுமே சேம் அப்படிங்கிறதுனால யூ கேன் பிளேஸ் இட் இன் எனிவேர். ஏதாவது ஒரு பொசிஷனில் நம்ம போடலாம். ஸோ இப்போ நமக்கு புரோமோ பென்சீன் வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஃபிட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அது மூலமாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அகைன் சோடியம் ட்ரை ஈத்தர் தான். இது வந்து உட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி தான் நடக்கும். பட் உட்ஸ் ரியாக்ஷனில் எல்லாமே இங்கே வந்து அல்கைல் குரூப்ஸாக இருக்கும். ஃபிட்டிக் ரியாக்ஷனில் அரோமேட்டிக் குரூப்ஸாக இருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஃபிட்டிக் ரியாக்ஷனில் 2 times ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணணும் எப்பயுமே. ஸோ அதனால் 1 more புரோமோ பென்சீனை வந்து நம்மளே எடுத்துக்கலாம். அகெயின் சோடியம் இருக்குது, 2 numbers எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஓகே, இந்த குரூப்ஸ் வந்து தனியாக நமக்கு வந்துடும். இந்த ரெண்டும் அப்படியே வெளியில் ஜாயின் பண்ணிடும். அப்போ நமக்கு தேவையான பைஃபினைல்ஸ் வந்து கிடைச்சிரும். ப்ளஸ் 2 number ஆஃப் NaBr. இது வந்து பை ப்ராடக்ட், டோன்ட் வரி. ஓகே, ஸோ முன்னாடி பார்த்தது வந்து உட்ஸ் ரியாக்ஷன், இது வந்து ஃபிட்டிக் ரியாக்ஷன். இந்த மாதிரி பண்ணி நம்ம ஒரு பைஃபினைல் வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா?